அடிக்காதீங்க சார். ஏன் நான் குடிக்க வந்தேன் சார். தடுக்க வந்தவனுங்களாம் அடி, குடிக்க வந்தவனுக்கு ஏன் அடிக்கிறேன்னு அவனை விடுறான். ஆக இது எதுன்னு சொன்னா, இந்த சமுதாயம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. நாங்கள் மதுவால டெல்லியில் மது நிறுத்த முடியல. அதை ஒழுங்குபடுத்தணும்னு நினைச்சோம். அதை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு நினைச்சாரு, நிறுத்த முடியல. ஒரு இன்டர்நேஷனல் சிட்டியா இருக்குது டெல்லி. ஆக மதுவால பாதிக்கப்பட்டதுல மிகப்பெரிய கட்சி எங்க கட்சி தான். ஆக இதெல்லாம் நன்று. இது இல்லாமல் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும். அது இருக்கிற அளவு இருக்கிறதுனால தானே இவ்வளோ கஷ்டம். ஏன்னா நீ நல்லா தெரியுது, நம்மளால யாரையும் திருத்த முடியாது. திருந்துற மாதிரி இல்லை, ஒழிக்கணும். அதற்கான முயற்சியை தான் நம்ம எடுக்கணும். அப்போ மக்கள் மத்தியில் மக்களுக்கு தெரியணுங்க. எல்லாருக்கும் தெரியுது குடிக்கிறது தப்பு. தெரியலையா? என் பிள்ளை வீணா போகிறான், சிகரெட் அடித்தாலும் வீணா போகிறான், தண்ணி அடித்தாலும் வீணா போகிறான், தெரியுது எல்லாருக்கும். தெரிஞ்சே தானங்க தப்பு பண்ணுறீங்க, தெரிஞ்சு தானங்க செய்கிறீங்க. ஆக இது அவேர்னஸ், விழிப்புணர்வு உங்களுக்கு வரலையே. குடிக்கிறது வந்து பெரிய ஸ்டைலாக எடுத்துக்கிறீங்க. ஒரு இது வந்து இன்னமும் பல பல பேர் வச்சுருக்கிறான், அதுக்கு மாடர்னாக பேர் சோஷியல் ட்ரிங்க்குங்கிறான் ஒருத்தன். அது எப்படா சோஷியல் ட்ரிங்காக இருக்க முடியும்? ஆனால் பாட்டில் என்ன பண்ணிருக்கான், அந்த பாட்டில் மேலே குடியை கெடுக்கும், உடல் நலத்துக்கு கேடானது. எதில்? பாட்டில். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாமா? ஒரே வழிதாங்க. நீங்கள் அரசாங்கத்தெல்லாம் போய் பொருளில் பிரயோஜனம் இல்லைங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு தான் செய்கிறாங்க, தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. நிறுத்துங்கன்னா நிறுத்த முடியல, அவங்களாலே முடியலங்கிற மாதிரி தானே தெரியுது. இப்போ வாக்குறுதி கொடுக்குறாங்க, யாரும் வந்துடுறாங்க, நிறுத்த முடியல. பல பிரச்சனைகள். எவ்வளோ நாள் நம்ம போராடுறது? நாம் அவர்களை திருத்ததை விட மக்கள்கிட்ட தாங்க. சசி பெருமாளுடைய வழியில் தான் நாம் இந்த மது எதிர்ப்பு கொள்கையை எடுத்து போட்டோம். அவர் சொல்லி பார்த்தார், முடியல. மக்கள் மத்தியில் போனார், மக்கள்கிட்ட இது ஒரு மோசமானதுங்கிறத இந்த இது வருஷம் வருஷம் ஒரு நாள் தானே பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்களை யாரும் பார்க்க முடியுது? எங்கேயா தெரியுதா? சுந்தர பார்த்ததில்லை. நான் வருஷத்துக்கு ஒருத்தர் தான் கூப்பிடுறாரு. என்ன டெய்லி பண்ணணுங்க? இந்த அவேர்னஸ், விழிப்புணர்வை உருவாக்காத வரை இந்த மதுக்கேடில் இருந்து மக்களை விடுவிக்க முடியாது. அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கணும். எங்களுக்காக கூடாது. அங்க டெல்லி, அங்க பஞ்சாப். நான் தமிழ்நாட்டுக்கு தான் தலைவர். இங்க என்ன செய்யணும்னா நான் பேச முடியும். எனக்கு எல்லாம் இந்த பவுண்டரி இங்கே தான். நான் இந்த மண்ணுக்கேற்ற அரசியலை தான் நான் பண்ண முடியும். இந்தியாவுக்கு காமராஜர், பெருந்தலைவர் காமராஜரை வந்து இந்தியாவுக்கே தலைவராக இருந்தார் காங்கிரஸ். ஆனால் பச்சை தமிழராகத்தான் அறியப்பட்டார். அப்படிதான் இருக்க முடியும். ஆகையினால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா நம்ம வந்து பாட்டில் கொடுத்தோம்னா கூப்பிட முடியுமா? முடியாது. ஆக மக்களிடம் பிரச்சாரங்களை வலுப்படுத்தணும். அதை கூட வேடிக்கையாக தான் நினைக்கிறான். கொடுத்தா குடிக்காதுன்னு சொன்னாலே சிரிக்கிறான் நம்மளை பார்த்து. அந்த அளவுக்கு இதனுடைய நிலை போயிருச்சு. ஆகையினால அவங்களும் அவங்க வீட்டில் பிள்ளைகளையாவது மாற்றிங்க, காப்பாற்றிங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளையாவது காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுங்க. ஆகையினால சசி பெருமாளுடைய தியாகம் சாதாரணமானது இல்லை. அவர் என்ன கேட்டால் இனிமேல் இது வந்து உடலை உயிரை இழந்துலாம் ஒன்றுமே ஒன்றும் இங்கே பண்ண முடியாது. அதை பற்றிலாம் எவனுமே கவலைப்படுறது இல்லை. சசி பெருமாள் அவர்களுக்கு சென்னையில் ஒரு சிலையே வைக்கலாம். ஏன்டா இந்த சிலை இருக்குன்னு சொன்னால் மதுவை ஒழிப்பதற்காக போராடினார்னு நினைச்சாவது பார்ப்பான்ல. அவருக்கு பெருமை இல்லை, அவரு போயிட்டார். செத்து போனவருக்கு என்ன இருக்குது? அதை ஏன் வையின்னு சொல்றோம்னா, இவர் யார் என்பதை அடையாளப்படுத்துவது என்பது, மதுவை ஒழிக்க ஒரு மனிதர் போராடினார். மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே தன் உயிரை நீத்திருக்கிறார். ஆக மது குடிப்பது தவறு அப்படி என்பதை உணரச் செய்வதற்காகத்தான் நாங்கள் தமிழ்நாடு அரசை, திரு சசி பெருமாள் அவர்களுக்கு சாலை பெயராவது வைங்க, இல்ல ஒரு சிலையாவது வைங்க. அது அவரை பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை, இந்த நாட்டை திருத்துவதற்கு, வருங்கால சந்ததியினர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, அவர்கள் வளம் பெறுவதற்கு சசி பெருமாள் ஒரு உதாரணமாக இருக்கிறார் என்பதை காட்ட வேண்டும் என்றால் அவரை மக்களிடம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.